சகித்துக் கொள்ள முடியாத இந்த ஊழல், லஞ்சம், ஒழுங்கற்ற நிர்வாகம், அவதூறு பேச்சுக்கள், விமர்சனங்கள், அநாகரிக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த வாழ்க ஒழிக கோஷம், இந்த மாலை போடுதல், துண்டு போர்த்துதல், இதையெல்லாம் ஒழிக்கன்னு நினைக்கிறோம். சாதாரணமா முதலமைச்சர் தேநீர் கடையில தேநீர் குடிச்சிட்டு போறாரு. சாதாரண ஒரு குடிமகன் பக்கத்துல கால் மேல் கால் ஓட்டு பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காம இருக்கான். நீட்டுன்னு ஒரு தேர்வு இருக்கு. நீட், அதுல தேர்ச்சி பெற்றாதான் நீ மருத்துவம் படிக்க முடியும். அதுலதான் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனை தேர்வு செய்யணும்னு சொல்லி நீட்டு தேர்வு நடக்குது. அந்த நீட்டு தேர்வை நடத்துவது யாருன்னு மட்டும் நீ சொல்லு. இவ்வளவு பெரிய நாட்டுல தன் நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கூட நடத்த முடியல. அதையும் அமெரிக்க முதலாளிகிட்ட கொடுக்குது. நீ தான் மருத்துவத்தை அரசால தரமா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா மருத்துவம் பார்ப்பான். நீ தான் தண்ணீரை குடிமக்களுக்கு சரியா விநியோகம் பண்ண முடியாது, தனியார் தான் நல்லா விநியோகம் பண்ணுவான். எல்லாமே தனியார் மயம் என்றால் இந்த தேர்தல் எதுக்கு? தனியாற்ற கொடுத்துட்டு போக வேண்டியதானே. 150 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். ஆனா நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டமாக சொல்லியிருக்கான். அப்ப இந்த மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தண்ணி சரியா கொடுப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடாம போயிருவீங்கன்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவில் குடத்தை விடிச்சுத்துவேன். அப்ப என் ஞாபகம் வரும், மோடி ஓடி ஓடி வருவார் போவார் ஒழிய அதெல்லாம் சிந்திக்க மாட்டார். அவருக்கு தெரியாது. அவருக்கு தாடி தான் வளர்க்க தெரியுமே ஒழிய மரம் எல்லாம் வளர்க்க தெரியாது. சகித்துக் கொள்ள முடியாத இந்த ஊழல், லஞ்சம், ஒழுங்கற்ற நிர்வாகம், அவதூறு பேச்சுக்கள், விமர்சனங்கள், அநாகரிக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த வாழ்க ஒழிக கோஷம், இந்த மாலை போடுதல், துண்டு போர்த்துதல், இதையெல்லாம் ஒழிக்கன்னு நினைக்கிறோம். பிரிட்டன்ல, இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு மக்கள் மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்ஃபி பிளீஸ் அப்படின்னு, ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமா செல்ஃபி எடுத்து போயிட்டு இருக்கான். கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. சாதாரணமா முதலமைச்சர் தேநீர் கடையில தேநீர் குடிச்சிட்டு போறாரு. சாதாரண ஒரு குடிமகன் பக்கத்துல கால் மேல் கால் ஓட்டு பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காம இருக்கான். நீட்டுன்னு ஒரு தேர்வு இருக்கு. நீட், அதுல தேர்ச்சி பெற்றாதான் நீ மருத்துவம் படிக்க முடியும். அதுலதான் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனை தேர்வு செய்யணும்னு சொல்லி நீட்டு தேர்வு நடக்குது. அந்த நீட்டு தேர்வை நடத்துவது யாருன்னு மட்டும் நீ சொல்லு. அந்த நீட்டு தேர்வை நடத்துறது யார்? அதை இங்க கண்டக்ட் பண்றது யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ஒரு முதலாளி, ப்ரோ மெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளவு பெரிய நாட்டுல தன் நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கூட நடத்த முடியல. அதையும் அமெரிக்க முதலாளிகிட்ட கொடுக்குது. இதுக்கு எதுக்கு சுதந்திரம்? இதுக்கு எதுக்கு ஜனநாயகம்? இதுக்கு எதுக்கு தேர்தல்? எதுக்கு தேர்தல்? இந்த 5 ஆண்டு நீங்க நடக்குதுல தேர்தல், நீங்க எல்லாம் நினைச்சுக்கீங்க தலைவரை தேர்வு செய்யறோம்னு. இல்லை, 95 விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க. இந்த 5 விழுக்காடு இருக்கு. அதை இந்த 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா வித்துருவாங்க. யார் வாங்குவா? அதானி, அம்பானி. என்னை கேட்டா எங்களுடைய கருத்து, தேர்தலை நிறுத்து, ஏலம் விடு, டண்டர். இந்தியா 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் வச்சு 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு அப்படின்னு ஏலம் விட்டினா யார் அதிக காசு கொடுத்து எடுக்கிறானோ அவன்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துரு. அதானி எடுத்தா அவர் ஆளட்டும், அம்பானி எடுத்தா அவர்கிட்ட கொடு. ஏன்? நீ தானே சொல்ற கல்வியை அரசு சரியா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா படிக்க வைப்பான். நீ தான் மருத்துவத்தை அரசால தரமா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா மருத்துவம் பார்ப்பான். நீ தான் தண்ணீரை குடிமக்களுக்கு சரியா விநியோகம் பண்ண முடியாது, தனியார் தான் நல்லா விநியோகம் பண்ணுவான். நீ தான் மின் உற்பத்தி செய்து மின்சாரத்தை சரியா விநியோகம் பண்ண முடியாது, அதையும் அதானி தான் பண்ணுவான். பெட்ரோல் டீசலை நியாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்க முடியாது, அதான் அம்பானி பண்ணுவாரு. நீ தானே சொல்ற எல்லாமே தனியார் மயம் என்றால் இந்த தேர்தல் எதுக்கு? தனியாற்ற கொடுத்துட்டு போக வேண்டியதானே.
எல்லா நிர்வாகமும் தனியார் சிறப்பா செய்வார். போக்குவரத்து சிறப்பா நடத்துவார். விண்ணூர்தி வானூர்தி போக்குவரத்து சிறப்பா தனியார் நடத்துவார். அப்ப ஆட்சியும் தனியார் கொடுத்து போக முடியாது. நீ எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கு எதுக்கு? ஏழை விட்டு போ. 130 கோடி பேருக்கு செல்போன் கொடுக்க வேலை வச்சிருக்கான், திட்டம் வச்சிருக்கான். செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா, பணமில்லா பரிவர்த்தனைக்கு வா, செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். 150 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். ஆனா நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டமாவது சொல்லியிருக்கான். அப்ப யோசிச்சு என்ன தாண்டா பண்ணுவான் அப்படின்னு. உனக்கு தெரியுமா, இந்த மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தண்ணி சரியா கொடுப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடாம போயிருவீங்கன்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவில் குடத்தை விடி சுத்துவேன். அப்ப என் ஞாபகம் வரும். என்ன ஒண்ணு தெரியுமில, விலை உயர்ந்த கார் 1 கோடி கார் நிறைய பெட்ரோல் இருக்கு. ஆனா அந்த டிக்கியை திறந்து 4 காலி குடம் இருக்கும். தூக்கிட்டு காரை ஓடிட்டு எங்க தண்ணி கிடைக்குதுன்னு சுத்திக்கிட்டு போயிடுவான். நீ நடக்குதா இல்லையான்னு பாரு. நடந்திருக்கு, மறுபடியும் நடக்கும். மோடி ஓடி வருவார் போவார் ஒழிய அதெல்லாம் சிந்திக்க மாட்டார். அவருக்கு தெரியாது. அவருக்கு தாடி தான் வளர்க்க தெரியுமே ஒழிய மரம்லாம் வளர்க்க தெரியாது. அவர் கிளீன் இந்தியா பாரு. கிளீன் இந்தியால கிளீன் ஆயிடுச்சா? நாடு கிளீன் ஆயிடுச்சா? கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுறது, கடல்ல எங்கடா நதி கிடக்குது? பிளாஸ்டிக் பாலித்தீன் குப்பை தாண்டா கிடக்குது. கடலில் இருக்கிற மீன்களின் எண்ணிக்கையை விட பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம். ஒரு திமிங்கலம் செத்து கரை ஒதுங்குது. உடன் பிறந்தவனே வயிறை கீறி பார்த்தார்கள். 42 கிலோ பிளாஸ்டிக் உள்ள இருந்துச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எங்க இருக்க? இவன் வருவான் பிஜேபி, சாமி ராமரு பிள்ளையாரும்பா. டேய், சாமி கும்பிடுறதுக்கு கோடி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தாண்டா இருக்கு. இத காப்பாத்துறா முட்டாப்பளை, இத பேசுறா. என்ன வளர்ச்சி? எந்த கோயிலடா குருக்கள் வந்து மணி அடிக்கிறாங்க? சுவிட்ச தட்டினா மணி அடிக்கும்டா. டேங் டேங் கை மாதிரியே ஒண்ணு செஞ்சு அந்த கையில சுத்தியல கொடுத்துருக்கான். டேங் டேங்னு அடிக்கும். போய் பார் கோயில்ல. ஏன் அவருக்கு கை வலிக்குமா? அப்படின்னா அதுக்கு மாட்டு கண்டுபிடி தண்ணி மூழ்கி சுத்தம் பண்றானடா. சாக்கடைக்குல விஷவாயு தாக்கி செத்து போறானடா. அதுக்கு ஏன் மாற்று பண்ணல? மாற்று இல்ல இருக்கு அமெரிக்கால. அந்த முறை ஏன் நீ பின்பற்றல? ஏன்னா அல்றவன் எங்காலு, நீ இல்ல, அதனால நீ அதை கண்டுகொள்ளல. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.